அகரத்தின் அன்பான வணக்கங்கள். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூருக்கு அருகில் இருக்கும் ஊர் ஓமாந்தூர். இங்கு தெய்வமாக அருள்பாலிக்கும் மாசி பெரியண்ண சுவாமியுடைய வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சுமார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தற்போது கொல்லிமலை அடிவாரமாக இருக்கும் புளியஞ்சோலை என்ற பகுதியானது ஜம்பு ஏரி என்று அழைக்கப்பட்டது. இங்கு காராளன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். கொல்லிமலையில் இருக்கும் பெரியண்ணசாமி அன்ன காமாட்சியுடைய பக்தன் இவன். அங்கு அடர்ந்த காடுகள் இருந்த பகுதியில் தன்னுடைய மாடுகளை மேய்த்து வந்தான். அப்போது கொல்லிமலையில் இருந்த பெரியண்ணசாமி என்ற தெய்வத்தை மலையாள மக்கள் பூஜித்து வந்தனர். அவர்கள் செய்யும் பூஜையில் அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. அக்கோவிலில் பூஜை செய்யும் ஒரு பூசாரியுடைய மகனும் காராளனும் இணைபிரியாத நண்பர்கள். ஒரு நாள் காராளன் தன் நண்பனான பூசாரியின் மகனிடம், நான் பெரியண்ண சுவாமியுடைய பக்தன், ஒரு நாள் கோவிலில் பூஜை செய்யும் காட்சியை எனக்கு பார்க்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது, உதவி செய்வாயா என்று கேட்டான். அவனுடைய நண்பனும் அதற்கு ஒத்துக்கொள்ள இருவரும் ஒரு பரண் அமைத்து அதில் ஏறி மலையாளிகள் பூஜை செய்வதை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது பூஜையின் போது அருள் வந்து ஆடிய ஒரு பூசாரி, நாம் இங்கு பூஜை செய்வதை ஒரு அயலான் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனை பிடித்து அவனை எனக்கு பலி கொடுங்கள் என்று அருள் வந்து சொல்ல, உடனே அங்கிருந்த மற்றவர்கள் காராளனை கண்டுபிடித்து மறுநாள் பலி கொடுக்கலாம் என்று சிறையில் அடைத்தனர். சிறையில் அகப்பட்டு கொண்ட தன் நண்பனை விடுவிக்குமாறு பூசாரியின் புதல்வன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனால் அது தெய்வ குற்றம் என்று காராளனை விடுதலை செய்ய மறுத்துவிட்டனர் பூஜை செய்பவர்கள். சிறையில் அடைக்கப்பட்ட காராளன் எப்படியாவது தன்னை பெரியண்ணசாமி காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் உறங்க சென்றான். கனவில் பெரியண்ணசாமி வந்து காராளனிடம், இங்கிருந்து நீ தப்பி இரவோடு இரவாக உன் மாடுகளையும் உன் சொந்தங்களையும் அழைத்து கொண்டு தென் திசை நோக்கி செல். அப்படி செல்லும்போது நீ அழைத்து செல்லும் மாடுகள் எந்த இடத்தை விட்டு நகர மறுக்கிறதோ அந்த இடத்தில் நான் இருப்பேன். அங்கு அந்த இடத்திலேயே நீங்கள் தங்குங்கள். மேலும் எனக்கு ஒரு கோவிலை கட்டி என்னை தெய்வமாக வணங்குங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று பெரியண்ணசாமி கனவில் கூறியது. அதேபோல காராளன் அங்கிருந்து தப்பிச் சென்றான். அப்படி செல்லும்போது ஓமாந்தூர் என்ற பகுதிக்கு காராளன் வந்தபொழுது அங்கிருந்த குன்னிமர தோட்டத்தை விட்டு அவன் அழைத்து வந்த மாடுகள் நகர மறுத்தது. உடனே இங்குதான் பெரியண்ணசாமி குடிகொண்டிருக்கிறார் என்று அங்கேயே தங்கி மாசி பெரியண்ணசாமி கனவில் கூறியது போலவே அப்பகுதியில் கோவிலானது கட்டப்பட்டது. அதுவே தற்போது அமைந்திருக்கும் ஓமாந்தூர் மாசி பெரியண்ண சுவாமியுடைய கோவிலாகும். இக்கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால், இக்கோவிலில் இருக்கும் எந்த தெய்வங்களுக்குமே சிலைகள் எதுவுமே கிடையாது. அன்ன காமாட்சியம்மன், ஏகாம்பரேஸ்வரர், பெரியண்ண சுவாமி, தேவராய சுவாமிகள், முனீஸ்வரர், இப்படி பல தெய்வங்கள் இங்கு இருக்கின்றன. ஆனால் இவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் இருந்தாலும் அங்கு சிலைகள் கிடையாது. அனைவருமே ஜோதி வடிவிலேயே இங்கு உள்ளார்கள். இவர்களுக்கு கற்பூர ஆராத்தி மட்டுமே காட்டப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் என்னென்ன வேண்டுதலை முன்வைக்கிறார்கள் என்றால், கல்வி அறிவு பெறவும், திக்குவாய் மற்றும் இதர நோய்கள் நீங்கவும் இங்கு பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இங்கு பக்தர்கள் யாருமே தீபம் ஏற்றுவது இல்லை. அனைத்து தெய்வங்களுமே ஜோதி வடிவில் இருப்பதால் அவைகளுக்கு நெய், எண்ணெய், திரி போன்றவற்றை காணிக்கையாக கொடுக்கின்றனர். மேலும் திருநீருக்கு பதிலாக புற்றுமண் இங்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இந்த கோவிலில் சிவராத்திரி அன்று காலை 8 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரை இந்த கோவிலுக்கு தென் திசையில் அமைந்திருக்கும் நாச்சியார் அம்மனுக்கு இக்கோவில் சார்பாக சீரானது வழங்கப்படுகிறது. இது மிகவும் விசேஷமான திருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இதுவே திருச்சிக்கு அருகில் இருக்கும் ஓமாந்தூர் என்ற ஊரில் அருள்பாலிக்கும் மாசி பெரியண்ண சுவாமியுடைய வரலாறாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.